வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 18 ஏப்ரல் 2024. இப்போ கரண்ட் பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்ப்போம். 47,663. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 47,605. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 47,327. இப்போ டைம் வந்து 10:40 ஆகுது. இப்போ கரண்ட் மார்க்கெட் ரன்னிங் 47,564. இன் பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் உள்ள ரன் ஆகிட்டுருக்கு. மார்னிங் பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டேயோட லிட்டில் பிட்டு பாயிண்ட்டு லோ இதிலேருந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி மேலே ஃபர்தர் லாங் கேண்டில் ஃபார்மேஷன் போச்சு. நெக்ஸ்ட்டு கேண்டில் பார்த்திங்கன்னா டவுன்ஃபால் வந்தது. ஃபர்தர் கேண்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெட்டில் டவுன்ஃபால் வந்தது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா எகெயின் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன ட்ரேடு நான் எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 47,600 புட்டில். ஸோ அதோட நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரேடு எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸு டோட்டல் 6. ஸோ இதோட ஓவரால் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஓவரால் ஸ்டேட்டஸு ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 12,236 ரூபீஸு. இனி ஃபர்தர் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி போகுங்கிறது தெரியல. எகெயின் டுவர்ட்ஸு சப்போர்ட்டை நோக்கி வருதா இல்லை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி எகெயின் அப்சைடு போகுதாங்கிறது தெரியல. ஏன்னா லாஸ்ட்டு 2 days பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலில் தான் இருந்தது. மோர் தென் 400 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்தது. இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓப்பனிங்கை ப்ளஸில் ஓப்பன் பண்ணி இப்போ வரலும் பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்தர் பாசிட்டிவில் இன்றைக்கி மார்க்கெட் போகுமாங்கிறது ஒரு கொஷின் மார்க்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனிவே இன்றைக்கி உள்ள ப்ராஃபிட் வந்து நான் ஆல்ரெடி நம்ம டெய்லி ட்ரேடு என்ன எடுக்கணுமோ ஆஸ் பர் ரூலு அதை எக்ஸிட் ஆகியாச்சு. 6 ட்ரேட் ஆகிடுச்சு. டோட்டல் எக்ஸிக்யூட்டட் ஆர்டரு. ப்ராஃபிட்டும் ரீசனபிள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. 12,000ங்கிறது ரீசனபிள் ப்ராஃபிட்டு. ஸோ இதில் மினிமம் ப்ரோக்கரேஜ் 250 வச்சோம்னாலும் உங்களுக்கு நமக்கு வந்து ரிமைனிங் 11,990 ஆர் 980 ரேஞ்சில் நமக்கு ப்ராஃபிட்டு கிடைக்கும். ஸோ இனி ஃபர்தர் ட்ரேட் வந்து இதுக்கு மேலே நான் கண்டினியூ பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் நம்ம டைரெக்ஷனில் அப் மூவ்மெண்ட்டு கொடுத்து எகெயின் டவுன்ஃபால் ஆகி இப்போ இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இனி ஃபர்தர் ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லதில்லை. அது மார்க்கெட் எந்த டைரெக்ஷன் போனாலும் பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி புக் பண்ண ப்ராஃபிட்டு இதோட இன்றைக்கி உள்ள ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக இருக்கலாம். நீங்கள் செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன், நான் வந்து எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன் வித் ப்ராஃபிட் ஆஃப் 12,236. ஓவரால் எக்ஸிக்யூட்டட் ட்ரேட் 6.